வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயம் அறியா பிரம்மை. அது என்னங்க டைட்டிலே ஒரு வித்தியாசமா இருக்குன்னா பயம் அறியா பிரம்மை. பயம் அறியல ஆனா பிரம்மையா இருக்கான். இது எப்படி? 70mm ஃபிலிம் சார்பில் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ப்ரொடியூசரா பார்த்தீங்கன்னா ராகுல் பாலிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் பயம் அறியா பிரம்மை. இதில் பார்த்தீங்கன்னா ஜேடி, குரு சோமசுந்தரம், ஹரிஷ் உத்தமன், பிரியங்கா ஸ்ரீ, அஸ்வத், வினோத்குமார், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் பட்டாளுங்க. கே மியூசிக் பண்ணியிருக்காரு. இசை பிரமாதமாக இருக்காது. அதில் 2 சாங் நல்லாவே இருக்குது. என்ன பயமறியா பிரம்மையில் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய எதிர்பார்ப்போடு உள்ளே போனோம். ஒரு கதையை இது ஒரு புது முயற்சின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா மலையாளத்தில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பரதன் இந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த மாதிரி ரைட்டிங்கில் ஸ்க்ரீன் பிளேயில் வித்தியாசம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இந்த படத்தை பண்ணியிருக்காரு இயக்குனர். நல்ல முயற்சி, பாராட்டியே தான் தீரணும். ஆனால் ஒரு மறந்து 2 நிமிஷம் படத்தை பார்க்க தவறிட்டோம்னா படத்தோட கதையை நம்ம புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு பயமறியா பிரம்மையை ரொம்ப தெளிவாக இத்தனை ஆர்டிஸ்டையும் வச்சு படம் முழுக்க ஒரு கொலை தாங்க. ஒரு கதையை படிச்சுட்டு அவன் எப்படி இருக்காங்கிறது தான். அதுவும் அந்த சிறைக்குள்ளே இருக்கிறவனை இன்டர்வியூ எடுக்கிறக்காக வர்றான். அவன் சந்தித்த சம்பவங்கள், இந்த கொலைக்கெல்லாம் என்ன காரணம் என்னங்கிறது தான். அதில் ஹரிஷ் உத்தமன் பார்த்தீங்கன்னா ஒரு கொலையை பண்ணிட்டு ரத்தமும் சதையுமா தான் வீட்டுக்கு ஜட்டியோடு நிற்பாப்புல. அந்த நேரங்களில் அவருக்கு பெண்களுக்கு விருந்தாக இருக்கான்னு நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு ஒயிட் கலர் ஜட்டியை போட்டு நடிச்சிருக்காப்புல. நல்லாவே நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். நல்லா நடிச்சிருக்காரு. பட் என்ன ஏன் எதுங்கிறது ஒரு நூல் மிஸ் ஆச்சுன்னா கூட இந்த கதையோட அர்த்தம் நமக்கு புரியாமல் போயிடும். ஒரு சிறைக்குள்ளே இருக்க கைதியை இன்டர்வியூ எடுக்க வரையும் போது அவன் சந்தித்த சம்பவங்கள் தாங்க அந்த படம். இதைத்தான் பயமறியா பிரம்மை. பயம் இருந்துச்சுன்னா பிரம்ம தான் பயம். ஆனால் டைட்டில் வித்தியாசமான டைட்டில். பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கான்னு. இதில் பயமறியா பிரம்மை டைட்டில் நல்லா இருக்கு. படமும் ஏதோ ஒரு கதையை சொல்லணும்னு ராகுல் பாலி நல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. அதற்கான முயற்சி எடுத்திருக்காரு. கேரக்டரேஷனும் ஒரு கேரக்டர் வித்தியாசம். ரொம்ப அருமையான ஸ்க்ரீன் பிளே. படம் தெளிவான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஆனால் ஒரு நிமிஷம் மிஸ் ஆனால் கூட கதை புரியாது. பாதி பேர் புரியாமல் மண்டையை சொல்லிக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த மாதிரி படங்களை எப்படிங்கன்னா ஹாலிவுட்டில் எடுப்பாங்க, மலையாளத்தில் எடுப்பாங்க. தமிழில் முதல் முயற்சி பண்ணியிருக்காரு. டைரக்டர் அவரை பாராட்டியே தந்தனும். ஒளிப்பதிவாளர் அதுக்கேற்ற மாதிரி கதையில் பல சம்பவங்கள் சுவையாகவே சொல்லியிருக்காங்க. குரு சோமசுந்தரம்னா படத்தில் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கையில் போனோம்னா ஏமாற்றம் தான் காத்திருக்கு. காரணம் என்னன்னா குரு சோமசுந்தரம் அவர் ஒரு பகுதியில் பேசுகிறாரு. படம் ஒரு தெளிவான படத்தை இயக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் ஆடியன்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இந்த கன்ஃபியூஸ் இல்லாமல் பயமறியா பிரம்மையை உருவாக்கியிருந்தாருன்னா அந்த பிரம்மா அவங்களுக்கு திருப்தி தந்திருக்கும். இருந்தாலும் ஒளிப்பதிவு சூப்பர், எடிட்டிங் நல்லா இருக்கு. இசை, அதாவது மியூசிக் டைரக்டர் ரொம்ப அருமையாக, கேக்கு சொல்லவே வேணாம். மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக்கிற மாதிரி மியூசிக்கே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பயமறியா பிரம்மை போய் ஒரு தடவை தேட்டரில் போய் பார்க்கலாம். வணக்கம். எடிசன் டாக்கிஸ் நேயர்களே, தொடர்ந்து இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் அனைவருக்கும் எனது பணிவான நன்றிகள். வணக்கம்.